தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேரும் பரிகாரம் செய்கிறதுக்காக கோவிலுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல அபிராமி காவடி எடுத்துகிட்டு நான் பழனிக்கு பாத யாத்திரையாக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அப்படி இருக்கும்போது இவ்வளோ தூரம் உங்களால் எப்படி நடந்து போக முடியும்னு கார்த்தி தடுத்தாலும் இதெல்லாம் யாருக்காக செய்கிறேன், என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்காக தானே நான் செய்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் இனம் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அரோகரா சொல்லிட்டு பாத யாத்திரைக்கு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து ரேவதி கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் எங்கள் பாட்டி கோவிலில் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் பாட்டியை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது அம்மனுடைய நகைகள் வந்து பேங்கில் இருக்க போல். ஸோ அந்த நகையை முன்கூட்டியே எடுத்துகிட்டு வந்து பாலிஸ் போட்டு வச்சாதான் கும்பாபிஷேகத்தை ரெடி பண்ண முடியும். அதனால அந்த நகை வேணும் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட ஊர்க்காரங்க வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னுடைய கணவர் வெளியூர் போயிருக்காரு, அவர் இல்லைன்னாலும் அந்த நகையை என் பேரன் மூலமாக எடுத்து கொடுக்குற மாதிரி அவர் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்துட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி எப்போ நகையை மட்டும் எடுக்க வரணும்னு சொல்லுங்கள், என் பேரனை வர சொல்லி நான் எடுத்து கொடுத்துட்றேன்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, ஸோ அந்த இடத்துல புதன்கிழமை வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த உடனே பாட்டி கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. கார்த்தியும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அங்கே வந்த ராஜராஜன் மயில் வாகனம் என்ன விஷயம்னு சொல்லி விசாரிக்கும் போது அப்போ தான் கார்த்தி இது மாதிரி கோவில் நகை பேங்கில் இருக்குது, அதை நான் சைன் போட்டு தான் எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நீங்கள் யாருன்னு அந்த சிவனாண்டிக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. ஸோ இது மூலமாக அவன் ஏதாவது பிரச்சனை பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜராஜன் ஒரு பக்கம் கார்த்திகிட்ட சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சிவனாண்டி ஜெயிலில் யாரோடையோ வருகைக்காக வெளியில் காத்துட்ருக்காரு, அதுவும் கையில் மாலையோட. இவர் யாருக்காக காத்துட்ருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது முத்துவேலுடைய என்ட்ரி. ஸோ முத்துவேல் வேறு யாரும் கிடையாது, சிவனாண்டியுடைய சித்தப்பா. ஸோ இவரை தான் வந்து மாலை போட்டு வரவேற்கிறாங்க. அப்படியே பைக்கில் ஏற்றிட்டு வரும்போது வர்ற வழியில் சாமுண்டீஸ்வரி நிற்கிறத பார்த்த முத்துவேல் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த 5 வருஷமாக ஓ ஞாபகம் தான் ஜெயிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கிட்டே பேச்சு கொடுக்க, ஜெயிலில் இருக்கும்போதும் என்னுடைய ஞாபகம் தான் வந்துச்சா, இனிமேலாவது ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி முத்துவேலை வான் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த இடத்துல முத்துவேல் கூட நிற்கிறவன் யாருன்னு சொல்லி சிவனாண்டி கிட்டே கேட்கும்போது ராஜா சேதுபதியோடைய பேரன் அப்படின்னு சொல்லி உண்மையை உடைக்கிறாங்க. ஸோ அதே சமயம் சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட யார் என்னன்னு சொல்லி விசாரிக்கும்போது இவன் முத்துவேலு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் பொண்ணுங்க கிட்ட தவறாக நடந்துக்க பார்த்தா, அதனால தான் பிடிச்சி ஜெயிலில் போட்டேன், ஸோ அந்த வேகத்தில் தான் துள்ளிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கார்த்தியும் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் சிவனாண்டி முத்துவேல் இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் தாங்க முக்கியமானது. அதாவது சாமுண்டீஸ்வரி இவ்வளவு நாள் நினச்சிட்ருக்கு தவறு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. சாமுண்டீஸ்வருடைய அம்மா இறப்புக்கு காரணம் ராஜா சேதுபதி கிடையாது, இந்த முத்துவேல் தான். இந்த உண்மையை சிவனாண்டி கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாரு. அதாவது முத்துவேல் வந்து சாமுண்டீஸ்வருடைய அம்மா கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுவார். ஸோ இதனால் சாமுண்டீஸ்வருடைய அம்மா செப்பலை கலட்டி ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்த ராஜா சேதுபதி கிட்ட நான் சொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லி மிரட்டும் போது முத்துவேல் என்ன பண்ணுறாரு, மறுநாள் எங்கே உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக பாதிக்கக்கூடிய ஸ்லோ பாய்சனை வந்து டீயில் வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது தெரியாத சாமுண்டீஸ்வருடைய அம்மா பார்த்திங்கன்னா அந்த காஃபியை போட்டு குடிச்சிட்றாங்க. ஸோ அதனால தான் அதே சமயம் பார்த்திங்கன்னா பொண்ணோட கல்யாணத்துக்கு கிளம்பி போகும்போது தாலியை சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லி கோவிலுக்கு போகிறாங்க. அந்த சமயம்தான் சிவனாண்டியுடைய அப்பா பார்த்திங்கன்னா அந்த கோவில் நகையை திருடிட்டு இவங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சிட்றாங்க. ஸோ அந்த பூசாரியும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோவிலில் நின்னதுக்கும் இங்கே நகை காணாமல் போனதுக்கும் கரெக்டாக இவங்க தான் கோவிலுக்கு வந்தாங்கன்னு சொன்னதோட எல்லாருமே இவங்க சாமுண்டீஸ்வருடைய அம்மாவை தான் சந்தேகப்படுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் எந்த ஒரு தவறும் செய்யலைன்னு சொல்லி ராஜா சேதுபதியுடைய காலில் விழும்போது ஸோ அந்த இடத்துலையே வந்து இறந்து போயிடுவாங்க. ஆனால் ஊர்க்காரங்க சாமுண்டீஸ்வரி இவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நகை திருடு போயிட்டு பழியை வந்து இவங்க மேலே போட்டதுனால தான் அவங்க இறந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் அது காரணம்
கிடையாது, இந்த முத்துவேல் தான் காரணம் அப்படின்றத இன்னைக்கு எபிசோடில் வந்து உடைச்சிட்டாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட, அதாவது இந்த வார எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்றதான், அதாவது இனிமே கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வருடைய இறப்புக்கு இந்த முத்துவேல் தான் காரணம் அப்படின்ற உண்மையை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே நிரூபிக்கிறாரா, இல்லை அதுக்கப்புறம் நிரூபிக்க போகிறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.